Hi friends! Today we are going to look at the story everyone can learn. ஒரு நாள் சிறிய வரிக்குதிரை காடில் நடந்து கொண்டிருந்தது. தூரத்தில் சில விலங்குகள் ஒரு இடத்துக்கு ஓடிக்கொண்டிருந்தன. எங்கே போகிறீர்கள் என்று வரிக்குதிரை கேட்டது. ஒட்டகச்சிவிங்கி சொன்னது, இன்று எங்கள் பள்ளியில் குழந்தைகள் தின விழா. வரிக்குதிரை மகிழ்ந்தது. நானும் வரலாமா என்று கேட்டது. அனைவரும் சிரித்து, நிச்சயமாக, எல்லோரும் பங்கேற்கலாம் என்றனர். பள்ளியில் ஆசிரியர் ஆந்தை விழாவை சிறப்பித்தார். அங்கே பேச்சுப் போட்டி, நடனப் போட்டி போன்றவை நடைபெற்றன. எல்லா விலங்குகளும் கலந்து கொண்டு மகிழ்ந்தனர். வரிக்குதிரை ஆரம்பத்தில் கொஞ்சம் வெட்கப்பட்டாலும் பிறகு நடனமாடி எல்லோரையும் மகிழ்வித்தது. அனைவரும் கைதட்டினர். வரிக்குதிரை மகிழ்ச்சியுடன் சொன்னது, நான் தினமும் பள்ளிக்கு வருவேன். அந்த நாள் முதல் வரிக்குதிரை பள்ளிக்குச் சென்று படித்து நண்பர்களுடன் விளையாடி புத்திசாலியாக வளர்ந்தது. Next, we are going to look at the story The Coolest Dragon in the Valley. ஒரு காலத்தில் ஸ்பிரிகல் என்ற ஒரு சிறிய டிராகன் வாழ்ந்து கொண்டிருந்தான். மற்ற டிராகன்களைப் போல இல்லாமல் ஸ்பிரிகலுக்கு தீ பிடிக்காது. அதன் சூடு, புகை வரும் வாசனை, மேலும் தன்னை பார்த்து பயப்படுவார்கள் என்ற எண்ணம் அவனுக்கு பிடிக்காது. மற்ற டிராகன்கள் பெரிய தீக்காற்றை உமிழும் பயிற்சி செய்யும்போது ஸ்பிரிகல் வேறொரு விஷயத்தில் திறமை பெற்றான். அவன் தனது சிறகுகளை அசைத்து குளிர்ந்த தென்றல் காற்றை உருவாக்குவான். இதை பார்த்து பிற டிராகன் நண்பர்களும் நாமும் குளிர்ந்த காற்றை உருவாக்க பயிற்சி செய்வோம். பள்ளத்தாக்கில் யாருக்காவது வெப்பமாக இருந்தால் ஸ்பிரிகலும் அவன் நண்பர்களும் பறந்து வந்து மெதுவான குளிர்ந்த காற்றை வீசுவார்கள். ஒரு கடும் கோடை நாளில் சில குட்டி விலங்குகள் பிக்னிக் செய்ய வந்தனர். ஆனால் சூரியன் மிகவும் சூடாக இருந்தது. அவர்கள் வீட்டிற்கு திரும்பி செல்ல நினைத்த நேரத்தில் ஸ்பிரிகலும் அவன் நண்பர்களும் மேலே பறந்து வந்து முழு புல்வெளியையும் குளிர்ந்த காற்றால் நிரப்பினர். உன் குளிர்காற்று எங்கள் நாளை காப்பாற்றியது என்று அனைவரும் நன்றி தெரிவித்தனர். சிறந்த டிராகனாக இருக்க அவனுக்கு தீ தேவையில்லை, தானாக இருப்பதே போதுமானது. அந்த நாளிலிருந்து பள்ளத்தாக்கு அதிகமாக சூடானால் அனைவரும் தங்கள் பிரியமான குளிர்காற்று டிராகன்களை அழைப்பார்கள். நீங்களும் உங்கள் திறமை கண்டுபிடித்து அதில் சிறந்து விளங்குங்கள். Next, we are going to look at the story A Bridge for Everyone. மஃபின் என்ற தைரியமான கரடிக்குட்டி காடு முழுவதும் சுற்றித் திரிய விரும்பியது. ஒரு பசுமையான காலை மின்னும் ஓடையின் மீது ஆடிப்போன ஒரு சிறிய மரப்பாலத்தை மஃபின் பார்த்தது. அந்த மரப்பாலம் உடைந்திருந்ததை பார்த்த மஃபின் என்ன செய்ய வேண்டும் என்று புரியாமல் நின்றார். அப்போது அங்கே ஒரு மரக்கொத்தி வந்தது. ஏன் மஃபின், நீ இப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது. உடனே மஃபின், இங்கே ஒரு பாலம் உடைந்து கிடக்கிறது, அதை சரி செய்யலாம் என்று நினைக்கிறேன், ஆனால் எப்படி செய்வது என்று தெரியவில்லை, கவலையோடு இருந்தது. அதற்கு மரக்கொத்தி, நான் மரத்தை துண்டு துண்டாக வெட்டித் தருகிறேன், நீ அதை பொருத்தி பாலத்தை அமைத்து விடலாம் என்றது. இருவரும் சேர்ந்து அந்த பாலத்தை அழகாக கட்டி முடித்தனர். அவர்கள் கட்டிய பாலம் அந்த காட்டில் வாழ்ந்த எல்லா மிருகங்களுக்கும் நன்மையாக அமைந்தது. எல்லோரும் அந்த பாலத்தை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். இனிமேல் நாங்கள் காடு முழுவதும் சுற்றி வர வேண்டிய அவசியமில்லை, இந்த நதியையே எளிதாக கடக்கலாம் என்று எண்ணி மகிழ்ந்தனர். எல்லோரும் மஃபின்க்கும் மரக்கொத்திக்கும் பாராட்டாக ஒரு பரிசளித்தனர். Next, we are going to look at the story A Village Filled with Kindness. சிறிய அமைதியான ஒரு கிராமத்தின் நடுவில் ஒரு பழமையான மரம் நின்றது. மேகமூட்டமான நாள்களில் கூட அந்த மரத்தின் வெள்ளிப் பச்சை இலைகள் ஒளிரும். அதை யார் நட்டார்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அதன் ரகசியத்தை அனைவரும் அறிவார்கள். ஒருவர் ஒரு நற்காரியம் செய்தால் மரத்தில் ஒரு புதிய இலை முளைக்கும். ஒரு நாள் காலை குட்டி பொண்ணு மரம் வழக்கத்தை விட கராரமாகவும் சோர்வாகவும் இருந்தது என்று கவனித்தாள். அதனால் நான் உதவ வேண்டும் என்று முடிவு செய்தாள். முதலில் அவள் அருகில் வசிக்கும் வயதான பாட்டிக்கு தண்ணீர் கொண்டு வந்தாள். பிறகு மதிய உணவை மறந்துவிட்ட தோழிக்கு தனது உணவை பகிர்ந்தாள். அதன் பின்னர் ஒரு கூரையில் சிக்கிக் கொண்டிருந்த பூனைக்குட்டியை மெதுவாக கீழிறக்க உதவினாள். ஒவ்வொரு நற்காரியத்திற்கும் பிறகு அவள் திரும்பி சீட்டு போல் ஓடி வந்து பார்த்தாள். மரத்தில் ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய பிரகாசமான இலை முழித்து கொண்டே இருந்தது. இதை பார்த்த சிறுமியை அந்தந்த ஊரில் உள்ளவர்களும் பார்த்து மகிழ்ந்தனர். சிறிது நாட்களில் மரம் முன்பை விட செழித்து ஒளிர்ந்து அழகாக வளர்ந்து நிற்க தொடங்கியது.
அந்த நாள் முதல் எப்போதெல்லாம் அந்த மரத்தில் ஒளி மின்னியதோ கிராமத்தினர் அனைவரும் ஒரு உண்மையை நினைத்துக் கொண்டார்கள். அன்பும் நற்குணமும் உலகை வளர்க்கின்றன. Next, we are going to look at the story, The Smallest Hero in the Village. ஒரு காலத்தில் பிகின் என்ற சிறிய வீரன் இருந்தான். அவன் ஒரு குட்டி பட்டாணியாயிருந்தாலும் அவன் மனசு மிக பெரியது. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய சத்தம். எல்லோரும் பயந்தனர். ஒரு ராட்சசன் தன் பெரிய செருப்பு ஒன்றை தொலைத்திருந்தான். அது மலை போல கிராமத்துக்குள் விழுந்திருந்தது. அனைவரும் பயப்பட்டனர். சின்ன பிகின் முன்வந்து, நான் பார்த்து வருகிறேன் என்றான். அவனின் சிறிய உடம்பால் அவன் செருப்புக்குள் எளிதாக சென்றான். உள்ளே இருந்த பந்து எடுத்து வெளியே தள்ளினான். ராட்சசன் மேலிருந்து, என் செருப்பு எங்கே என்று கேட்டான். பிகின் துணிவுடன், இங்கேதான் இருக்கிறது, நான் உதவுறேன் என்றான். ராட்சசன் செருப்புக்குள்ளிருந்த பந்தை எடுத்ததற்காக சிறிய வீரர் பட்டாணிக்கு நன்றி கூறினான். நான் இனி யாரையும் பயமுறுத்த மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தான். அந்த நாளில் எல்லோரும் பிகினை ஹீரோவாக பார்த்தார்கள். சிறியவன் என்றாலும் துணிவு பெரியது என்று பாராட்டினார். சிறிய வீரர் பிகின் உடனே சொன்னார், நல்ல உள்ளமும் துணிவும் இருந்தால் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் பெரும் காரியம் செய்ய முடியும்.